ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் காஸ்டிங்கில் இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹர் பிரசாத் ரெட்டியோட புக்கு. த ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ் வேர் இன்ஹர்ட் ஆன் அண்ட் அன்ஃபர்னிஷ்டு கான்ட்ராக்ட் டியூரிங் த அக்கௌண்டிங் இயர் 2010. ஸோ அன்ஃபர்னிஷ்ட் அப்படிங்கிறது ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட், ஒரு பார்ட் முடிஞ்சிருக்கு, இன்னொரு பார்ட் முடியல. அது எவ்வளோ பர்சன்டேஜாக வேணாலும் இருக்குது. ஓகேவா? இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணது வந்து 90,000 யூஸ் பண்ணியிருக்காங்க. வேஜஸ் வந்து 80,000 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதர் எக்ஸ்பென்சஸ் 5,000 ஆயிருக்கு. 2,000 வாஸ் ரிசீவ் ஃப்ரம் திஸ் கான்ட்ராக்டி. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh rupees ரிசீவ் பண்ணியிருக்காரு. பீயிங் 80% ஒர்க் சர்டிஃபைட். ஸோ ஒர்க் வந்து 80% சர்டிஃபை ஆயிருக்கு. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரு? 2 lakh ரிசீவ் பண்ணியிருக்காரு. த ஒர்க் டன் பட் நாட் சர்டிஃபைட் வாஸ் 5,000. ஸோ சர்டிஃபை ஆகாமல் 5,000 வேல்யூ ஆனது இருக்குது. டிட்டர்மைன் த ப்ராஃபிட் டு பி கிரெடிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன் ஆல் த 3 alternatives given below. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எவ்வளோ ரிசர்வ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 3 lakh இருந்தால் எவ்வளோ ரிசர்வ் வரும்? அதே மாதிரி கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 5,50,000 இருந்தால் எவ்வளோ வரும்? கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 12 lakh இருந்தால் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம போடுற மாதிரியே தான். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் வரும், கிரெடிட் சைடில் நம்மளுக்கு இன்கம் வரும். ஓகேவா? ஸோ இதை வச்சு போடணும். இப்போ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ என்ன வருங்க? டெபிட் சைடில் வரும். வேஜஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் சைடில் வரும். அதர் எக்ஸ்பென்சஸ், அதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு வரும். இது அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எங்கே வருங்க? இது கிரெடிட் சைடில் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து சர்டிஃபை ஆயிருக்கு, இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. அது வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைட். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறது எக்ஸசைஸ் illustration 4ல ஜாப் பேட்ச் அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31/12. ஸோ டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருப்பீஸு, கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருப்பீஸு. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதே தான். ஸோ மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கேங்க? 90,000 வாங்கியிருக்கோம். ஸோ மெட்டீரியல்ஸ் ரிசீவ்டு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மீனிங். ஸோ பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு நார்மல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போடுற மாதிரி தான். ஸோ இப்போ எங்கே வருங்க? நம்மளுக்கு டெபிட் சைடில் வருமா? ஸோ to materials 90,000. ஸோ அதே மாதிரி வேஜஸ் 80,000, அதர் எக்ஸ்பென்சஸ் 5,000. இது எல்லாமே நம்மளுக்கு டெபிட் ஐட்டம் அப்படின்னு பார்த்தோமா? வேஜஸ் 80,000, அதர் எக்ஸ்பென்சஸ் 5,000. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2,000 வாஸ் ரிசீவ் ஃப்ரம் த கான்ட்ராக்டி. ஸோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பீயிங் 80% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட். ஓகேவா? ஸோ அப்போ 80% சர்டிஃபை பண்ணதுக்கு 2 lakh rupees வாங்கியிருக்கோம் அப்படின்னா அப்போ கான்ட்ராக்டோட ஃபுல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத போடணும். ஸோ இது வந்து அமௌண்ட் நம்மளுக்கு ரிசீவ்டு அப்படிங்கும்போது அப்போ எங்கே வருங்க? டெபிட்டில் வருமா? டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஏன்னா பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி முடியலை. ஓகேவா? ஸோ அதில் ஒர்க் சர்டிஃபைட் 2 கேஸ் இருக்குது. ஒர்க் சர்டிஃபை எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 2 lakhக்கு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு? 80%. அப்போ 100க்கான வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா lakh divided by 80 into 100. ஸோ 2,50,000. ஸோ 2,50,000 வேல்யூவில் 2 lakh வேல்யூவும் பண்ணியிருக்கோம். அன்சர்டிஃபை ஒர்க் இருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் 5,000 வந்து அன்சர்டிஃபை. இப்போ அன்சர்டிஃபை ஒர்க் எவ்வளோங்க? 5,000க்கு இருக்குது. இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக்குன்னு போடுவோம் இல்லைங்களா? அதே கான்செப்ட். ஓகேவா? ஸோ வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ டோட்டல் வந்து நம்மளுக்கு 2,55,000 வருது. ஸோ இங்கே என்ன வருதுங்க? 90,000, 80,000,
5000. So 175. ஓகேவா? ஸோ -255 போடும்போது என்ன வருதுங்க? அப்போ 80,000 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வருது. 2,55,000. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டான ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, நாமினல், நோஷனல் ப்ராஃபிட் இதான் நம்மளுக்கு என்னங்க? பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் டு பி சர்டிஃபைட் டு, அடுத்தது ப்ராஃபிட் டு பி கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட், அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு 3 கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 3 லேக்காக இருந்துச்சுன்னா 5,50,000 இருந்துச்சு அப்படின்னா 12 லேக்காக இருந்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு 3க்கும் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து 1ல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 3 லேக். 2ல் வந்து 5,50,000. 3ல் வந்து நம்மளுக்கு 12 லேக். ஸோ இந்த 3க்கும் நம்மளை வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், when contract price is 3 lakh. ஓகேவா? இப்போ 2,50,000க்கு இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கு. இதை வச்சுட்டு 3 லேக்காக இருந்தால் எப்படி வரும் ப்ராஃபிட்டு, 5,50,000 இருந்தால் எப்படி ப்ராஃபிட் வரும், 12 லேக்காக இருந்தால் எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கும். 2,50,000க்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருது. அப்போ 3 லேக் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை நம்ம போடலாம். ஒர்க் சர்டிஃபை, கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு கான்ட்ராக்ட் ப்ரைஸு எவ்வளோக்கு தெரியுங்க? 2,50,000க்கு தெரியும். நம்மளுக்கு தேவையானது வந்து 3 லேக்குக்கு இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ 2,50,000 கான்ட்ராக்டு டிவைடட் பை 3 லேக் இன்ட்டு 100. இப்போ போடும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கீங்க? 83.33%. ஸோ 83.33%. ஓகேவா? ஸோ இதுதான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ 2 லேக் 80% கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போது 2,50,000க்கு அப்படின்னா இவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னா அப்போது 83% கம்ப்ளீட் ஆனதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணு. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ப்ராஃபிட் டு பி credited to P&L account. ஓகேவா? ஸோ அதை எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். அதோட ஃபார்முலா நாமினல் ப்ராஃபிட் இன்ட்டு, இப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 2/3 கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ அதாவது எபோவ் 50%. ஓகேவா? ஸோ 2/3 அப்படிங்கிறது அசம்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ 2/3 த ஃபார்முலா. எபோவ் 50%னா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? நார்மல் ப்ராஃபிட் இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு divided by work certified. ஓகேவா? இப்போ 50% கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறனால 2/3 அப்படிங்கிறது அதோட மீனிங் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? நாமினல் ப்ராஃபிட் எவ்வளோங்க? 80
1000 into 2/3 into ஒர்க் ரிசீவ்டு எவ்வளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் 2,50,000க்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம். சாரி